என்ன வேணா கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அது அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில? அவருடைய ஒரு தலைவர் அவரு சொல்றாங்க. அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அவர் பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். கரூர் சம்பவத்தை எதிர்த்து எதிர்கட்சி வந்து சிபிஐ விசாரணை எல்லாருமே கோரினாங்க. ஆனா நேற்று நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க அதாவது தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர், ஜனங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு அப்படி நீதிபதியை ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க சட்டத்துறை அமைச்சரா? அப்படி அல்ல, அவர் நீதிபதி சொல்றாரு, அது போய் நம்ம குறித்து சொல்லக்கூடாது. அது அது அதான் மெயின். அவங்க மெயினாக என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுக்க முடியாது. ஆனால் உண்மையை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதே போல 210 தொகுதியில வந்து அதிமுக இந்த தடவை 2026 ஜெயிக்கணும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. சீமான கேட்டவர் நான் கூட 210 ஜெயிப்பானுவார். அப்புறம் யார் யாரும் கேட்டார். அதாவது அவங்க சொல்லிக்குவாங்க. பாரு நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க, நெருங்க எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் வேகமாக சேர்த்து ஒரு சீட்டாக அரசியல் ஊட்டிக்கிறோம். அதே போல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நேரடியா போவாத சிஎம் கரூர் சம்பவத்துக்கு அதை ஏன் உடனடியா போனாரு? விசாரணை குழு ஏன் உடனடியா அமைச்சாரு? இவர் நாட் ரீச்சபிள் சிஎம் அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு காட்டமா பதிவு பண்ணியிருக்காரு. சார் ஒரு மிச்சம் இன்னொரு எதிர்கட்சிக்காரர் ஏதாவது ஒரு சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுறேன். நம்ம திருப்பி சொல்றோம். அதாவது அதெல்லாம் பேசுகிறேன். ரெண்டாவது கேள்வியில் நீங்கள் என்ன பண்ணுங்க கேள்வி, அவர் இவர் ஏன் போகிறேன் அப்படின்னா அன்றைக்கு சூழ்நிலை வேற இருந்தது, போயிட்டு போகிறேன். இன்னைக்கு சூழ்நிலை 42 பேர் என்பது மிக சாதாரணமானது அல்ல, மிகப்பெரிய பிரச்சனை. உலகமே இதை பற்றி இன்னைக்கு வண்டி பேசுகிறாங்க. எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் அதுதான் இருக்குது, எந்த நியூஸை பார்த்தாலும் அதுதான் இருக்குது. ஆக இவ்வளோ பெரிய பிரளயத்துக்கு ஏற்பட்டது. உடனே நைட்டே போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். என்ன வேணா கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அது அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில? அவருடைய ஒரு தலைவர் அவரு சொல்றாங்க. அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அவர் பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம்.